காலமும், நேரமும், வயசும் எப்படி தான் ஓடுதுன்னு தெரில, ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனா நம்ம என்ன சாதிச்சோம் அப்படின்னா, ஏதோ வீடு சம்பாரிச்சோம், கார் சம்பாரிச்சோம், ஏதோ உயிரற்ற பொருட்கள நகை நட்டு சம்பாரிச்சோன்றதெல்லாம் இல்லாம, வாழ்க்கையில நம்மளுடைய ஆத்ம திருப்திய, ஆத்ம பலத்தம் பெறத்துக்காக, அடுத்த பிறவிக்கும், இப்ப வாழக்கூடிய பிறவிக்கும் ஒரு சக்தி மிகுந்த ஆற்றல பெறத்துக்காக, நீங்க எங்க பயணப்பட்டாலும் சரி, உங்களோட ஓய்வு நேரத்தில ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வம் பிடிக்குமோ, அது சிவனாகட்டும், ராமராகட்டும், இல்ல அம்பாளுடைய உபாசனை இருக்கட்டும், இல்ல முருகராகட்டும், அவங்களுடைய மூல மந்திரங்கள நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயற்கை காட்சிகள பாருங்க. இப்ப நான் கூட வந்தே பாரத் ட்ரெயின்ல அயோத்திக்கு போயிட்டு இருக்கிறேன். ஃப்ளைட்ல போறேன்னா கூட, அந்த இயற்கை காட்சிகள அப்படியே பார்ப்பேன் கண்ல. இருந்தாலும் என்னுடைய ஆத்மால, என்னுடைய மூச்சுல, என்னுடைய வார்த்தைகள்ல, என்னுடைய மூல மந்திரத்த நான் ஜபிச்சுட்டே போவேன். இந்த மாரி செய்ய சொல்ல, அது லட்சக்கணக்கான